லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அழகிய நம்பி வழங்க கேட்கலாம். வணக்கம் அழகிய நம்பி, விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் வனப்பகுதியில் அடர்ந்த வனப்பகுதியில் மணிமுத்தாறு அருவியானது அமைந்துள்ளது. அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளதால் இந்த அருவியில் குளிப்பதற்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பயணிகள் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திடீர் சாரல் மழை, கனமழை பெய்து வந்ததை அடுத்து மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்தானது இன்னைக்கு அதிகரித்தது. அதாவது இன்னைக்கு காலையில 8 மணிலிருந்து சுற்றுலா பயணிகள் குளிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுல வந்து திடீரென அந்த நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக ஒரு 11 மணி 12 மணிக்கு மேல வந்துட்டு நீர்வரத்து அதிகரிச்சிருச்சு. இதனால வந்து வனத்துறை வந்து பயணிகளோட பாதுகாப்புக்காக பயணிகள் குளிப்பதற்கு தடை வைத்தனர். ஆனால் அருவியை பார்வையிடுவதற்கு அனுமதி அளித்திருந்தனர். இந்த குறிப்பாக இந்த மாதம் ஜனவரி 12ஆம் தேதி முதல் மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கிறதுக்கு தடை வைக்கப்பட்டிருந்தது. பார்வையிட மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் ஜனவரி 19ஆம் தேதி முதல் வனப்பகுதியில் களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் புலிகள் கணக்கெடுப்பு நடைபெற்றதை அடுத்து முழுமையாக வனப்பகுதியில் செல்வதற்கு பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தடையானது நேற்று, அதாவது ஜனவரி 24 முதல் நீக்கப்பட்டு நேற்று காலை முதல் குளிப்பதற்கும் வனப்பகுதிகள் செல்வதற்கும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று மீண்டும் நீர்வரத்து அதிகரித்து இந்த மதியத்திற்கு மேல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அந்த பகுதியில் அருவியில் வந்து குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு பார்வையிட மட்டும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. இதனால் பல்வேறு பகுதிகளிலிருந்து விடுமுறை நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். அருவியை மட்டும் பார்த்து படம் எடுத்து சென்றனர். இந்த தடையானது தொடர்ந்து நம்ம நீர்வரத்து சீராகும் வரை நீடிக்கும் என வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். விவரங்கள் மற்றும் காட்சிகளை வழங்கியமைக்கு நன்றி அழகிய நம்பி.